அனைவருக்கும் வணக்கம். ஹோமியோபதி விழிப்புணர்வு இந்த தலைப்புல நம்ம இறை சாதனை மார்க்க பேராசிரியர்களுக்கான ஹோமியோபதி விழிப்புணர்வு அமர்வுகளை நம்ம தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கோம். இது 8வது அமர்வு. ஹோமியோபதி பற்றியான விழிப்புணர்வு எல்லோருக்கும் தேவை என்ற நோக்கத்தில் நாம் இந்த விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த புத்தகம், இந்த குணபாட நூல் அப்படிங்கிற புத்தகம் 3 தொகுதிகளா இருக்கு. அதை நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்து வர வகுப்புகள்ல இதை படிக்கிறதுக்கு நமக்கு உபயோகமா இருக்கும். இவருடைய எண் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மருத்துவர் கி. அம்பலவாணன் மனோரஞ்சிதம் பதிப்பகம், கோவை. இந்த புத்தகத்தை வாங்காம இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து இது சார்ந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு இந்த புத்தகம் கொஞ்சம் உபயோகமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வகுப்புக்குள்ள போவோம். போன வாரம் நம்ம நலமாக்கல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஹோமியோபதி மருத்துவ மேதை சாமுவேல் ஹானிமன் அவர்கள் ஒரு மருத்துவருக்கான நோக்கம் என்ன, இந்த மருத்துவருக்கான நோக்கம்ங்கிறது ஒரே மற்றும் உயர்ந்த நோக்கம் நோயுற்ற மனிதரை ஏற்கனவே ஆரோக்கியமாக இருந்த அந்த நலமான நிலைமைக்கு திருப்பி மீட்டு தருவதுதான் அப்படிங்கிறது தான் ஒரு மருத்துவரோட நோக்கமா இருக்கும் அப்படின்னு முதல் மணிமொழியில அவர் சொல்லியிருப்பார். 2வது மணிமொழியில அவர் ஒரு உன்னதமான நலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஒரு நலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்துல மேலை மருத்துவங்கள்ல நலம் எப்படி அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, இந்த புரிஞ்சுகிட்ட மேலை மருத்துவர்கள் எப்படி அவங்க தங்களுடைய நோய் நிலைமைகள்ல தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்கிறத ஒரு கட்டுரையோட பார்த்தோம். மருத்துவர்கள் எப்படி சாகிறார்கள் அப்படின்ட்டு டாக்டர் ஹெக்டே ரெக்கமெண்ட் பண்ண அந்த கட்டுரையோடு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் சரி, இயற்கையான நலம் எப்படி இருக்கணும், அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நலம் பற்றியான ஒரு முழுமையான புரிதல் நமக்கு வருமே அப்படின்னா, இயற்கையான நலம் எப்படி இருக்கணும் அது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு இயற்கையான நலம் என்பது, நீங்க ஒரு நோயுற்று இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நோயுற்று இருக்கும்போது உங்களுக்கான நலம், நீங்க நோயுற்று இருக்கும்போது உங்களுடைய மனமும் உடலும் சீராக இருக்காது. மனசு கொந்தளிப்பாக இருக்கும். உங்களுடைய நவ உணர்ச்சிகளும் சீரற்று இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய உடலும் சீரற்று இருக்கும். இப்போ நீங்க நலமாயிட்டீங்க அப்படின்னா, இந்த மனசும் உடம்பும் சீராயிருச்சு அப்படின்னாவே நீங்க நலமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, மனசு சீராகிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனசு சீராகிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய இந்த நவ உணர்ச்சிகள், கோபம், தாபம், வெறுப்பு, சோகம், இந்த மாதிரியான இந்த உணர்ச்சிகள் இருக்குல்ல, இது எல்லாமே இம்பேலன்ஸ்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு சீரற்ற தன்மையில இருக்கும் நோய் இருக்கும் போது. நீங்க மருந்து கொடுத்து மருந்து சாப்பிட்டு சரியானதுக்கு அப்புறம், பரவாயில்ல சார், இப்ப என் மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கு. மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப கோபம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். மருந்து சாப்பிட்றப்ப இப்போ கொஞ்சம் அழுகையே வர்றதில்லை. மருந்து சாப்பிட்றப்ப என்னால முன்னாடி வலி தாங்க முடியாம இருக்கு சார். அழுவேன். இப்பெல்லாம் வலி வலியெல்லாம் தாங்கிக்க முடியுது என்னால. நான் ஒரு ஒரு என்ன என்ன இப்ப சிரிச்ச முகமா எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு அந்த சீரான மனநிலை வருவதுதான் இயற்கையான நலமாக்கலாக இருக்க முடியும். அப்பதான் உங்க மனசு ஓகே, மனசு சீரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனசு சீரா இருக்குங்கிறது இப்படிதான். அந்த நவ உணர்ச்சிகளும் அந்த கொந்தளிப்பு நிலைமைகளில் இருந்து சரியாகி அதோடைய சீரான நிலைமைக்கு வருவதுதான் மனம் சரியாகிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி. ஓகே, அப்புறம் இந்த பயமும் இருக்கும். நோய் இருக்கிற நிலைகள்ல பயம் இருக்கும். இது கேன்சர் ஆயிருமோ, இல்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு நோயா மாறிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே மனம் சீராவதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. உடம்பு சீராகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? உடம்பு சீராகிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமை. உடம்பு சீராகிறத கண்டுபிடிக்கிறது
உங்களுடைய இந்த உட்கிரகித்தல் வெளித்தள்ளுதல் செயல்பாடு சீராக ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். இப்போ உட்கிரகித்தல் வெளித்தள்ளுதல் செயல்பாடுனா என்ன? இப்போ வந்து உங்களுக்கு பசிக்குது, தாகம் அடிக்குது. அப்போ நீங்க உணவு எடுத்துக்கிறீங்க. அப்புறம் வந்து நம்ம மூச்சு சுவாசிக்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்ம வெளியில இருந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த செயல்பாடுகள் சீராக இருக்கும். இப்போ மூச்சு சீரற்றதாக இருந்தாலோ, பசியே இல்லாம இருந்தாலோ, அதே நேரம் தாகமும் எடுக்காம இருந்தாலோ, அப்போ உடம்புக்கு தேவையான அந்த சக்தி வர்றதற்கான அந்த உணவுப் பொருட்கள் உள்ள போகல. அப்ப இதெல்லாம் போகல அப்படிங்கிறப்போ உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஓகே. நீங்க இதெல்லாம் சரியா எடுத்துக்கிட்டாலும், வெளிய போகாம இருக்கு. எனக்கு மோஷன் போகல, சிறுநீர் கழிக்க முடியல, அப்படின்னாலும் வேர்வை சரியா வரல. இது எல்லாமே என்னன்னா வெளித்தள்ளுதலுடைய செயல்பாடுகள்ல ஏற்படக்கூடிய சிக்கல். அப்போ உள்ள போறதும், வெளியேறதும் சீரான அளவுல இருந்தாவே நீங்க நோய் நிலைமையில் இல்லை. நோயிலிருந்து மீண்டு வந்து விட்டீர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுதான் ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த உட்கரையித்தல், வெளித்தள்ளுதல் செயல்பாடு 4ஆ நடக்குது. இப்ப நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். அது உள்ள செரிமானமா உள்ள வந்து அது செரிக்குது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு உள்ள போய் செரிக்குது. செரிச்ச உடனே அதுல இருக்கிற சத்து பொருட்கள் நம்ம உடம்புல சக்தியா கன்வெர்ட் ஆகுது. அது அப்சார்ப்ஷன். அந்த செயல்பாடு அப்சார்ப்ஷன். அதுக்கப்புறம் மிச்சமுள்ள அந்த சக்தியா மாறியதற்கு போக மீதமுள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுது. அது சிறுநீரகங்கள் வழியாகவோ, மலக்குடல் வழியாகவோ வெளியேற்றப்படுது. அப்படி அந்த வெளியேற்றப்படும் கழிவுகள் சீரான அளவுல நம்ம என்ன அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டோமோ, அதற்கு ஈடான அளவில் கழிவுகள் வெளியேற்றம் நடக்கும். குடிச்ச தண்ணிக்கு தகுந்த மாதிரியான சிறுநீர் கழிக்கிறது, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அளவான மலம் வெளியேறது. இது எல்லாமே சீராக இருக்கு அப்படின்னா, நீங்க நோய் நிலைமையிலிருந்து மீண்டு வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த செயல்பாடு உட்கிரகித்தல், வெளித்தள்ளுதல் இந்த செயல்பாட்டுல சிக்கல் இருந்ததுனாதான் நோய். நீங்க இது மருத்துவருக்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்து உங்க நோய் சரியாயிருச்சுனாவே இது சரியாயிருச்சுனாவே போதும். மேக்சிமம் இது சரியா இல்லாத போதுதான் நீங்க மருத்துவர்ட்டே போறீங்க. ஒண்ணு பசியே எடுக்காம இருக்கு அப்படின்னா, ஆஹா என்னமோ நம்ம உடம்புல பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம பசி எடுத்து சாப்பிடுறோம். இன்னும் வெளிக்கும் போகல, யூரினும் போகலைன்னா, ஆகா நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கு. அப்பதான் நம்ம டாக்டர்கிட்ட நம்ம போறோம். அப்ப இந்த செயல்பாடு சீராக இயல்பாக நடக்கணும். அது மருந்து வழியாக வலிந்து தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. நம்ம மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த செயல்பாடு சீராக இயற்கையோடு இயைந்து இயல்பாக மாறிச்சுனாவே நீங்க நலமாயிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ தலைவலி அப்படின்ட்டு நீங்க மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, தலைவலி இருக்கும்போது நம்ம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா தூக்கமே இல்லாம ரெஸ்ட் எடுக்க முடியாம இருக்கும். அப்ப தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு அமைதியாகி ஒரு நல்ல ஓய்வு, நல்ல தூக்கத்தை உங்களால தூங்க முடியும். தலைவலி இருக்கிற நேரத்துல ரொம்ப கோபமா இருப்பீங்க. இப்ப சாந்தமா மாறிட்டீங்க. அப்படின்னா நீங்க எடுத்த மருந்து சரி. அதே நேரத்துல தலைவலி இருக்கப்ப உங்களுக்கு பசி இல்ல, சாப்பாடு ஒழுங்கா எடுக்கல. அதே நேரத்துல எது செரிக்க மாட்டேங்குது, வாந்தி வருது, வயிற்றுப்போக்கு போகுது அப்படின்னா, இப்ப மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த பசி நார்மல் ஆயிரணும். நல்லா செரிக்கிறது ஈஸி ஆயிரணும். நல்லா வெளியே தர போகும். அவ்வளவுதான். நீங்க அந்த தடவை இருக்கும்போது ரொம்ப துக்கமா இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய எமோஷன் மகிழ்ச்சியா கன்வெர்ட் ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, மன அழுத்தமா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன தெளிவு வரணும். அதே மாதிரி இப்ப வயிற்று வலியில இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்றுல இருக்கிற அந்த தேங்கி இருக்கிற கழிவுகள் இயல்பாக வெளியேறும். அது மலமாகவோ, வாந்தியாகவோ, அது எப்படியோ அது இயல்பாக அது வெளியேறி வயிறு உங்களுக்கு ஸ்மூத் ஆயிரும். அப்பதான் அது நீங்க சரியாயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்கு அப்படின்னா, நீங்க மருந்து குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற தேங்கி இருக்கிற சளி நிறைய வெளியில வரும். அப்போ அந்த சளி, மூக்கடைப்பு இருக்கிறப்ப நீங்க மருந்து குடுத்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற சளி வெளியேறுது. இப்ப இருமல்லாம் இருக்கு, மருந்து குடுத்தாச்சுன்னா, அப்படியே கோலையா சளி நிறைய வெளில வருது சார்னா, அதுதான் நலமாகும். ஏன்னா, இந்த உள்ள தேங்கி இருக்கிற கழிவுகள் இயல்பாக வெளியேறுது. அப்போ உங்களுடைய அந்த சளி, இருமல் அந்த அந்த தொந்தரவுல இருந்து நீங்க முழுமையா வெளியேறுவீங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு இயற்கையான நலமாக்கல் என்பது மனமும் உடலும் சீராகணும்.
மனமும் உடலும் சீராகி விட்டாலே நீங்க சரியாயிட்டீங்கிறத இது ஒரு எளிமையான தத்துவம். இது இத இத வந்து நீங்க அவசியம் தெரிஞ்சிருக்கணும். மருந்து சாப்பிட்டீங்கன்னா, ஓகே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா நீங்க சரியாயிட்டீங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். டாக்டர்கிட்டயே கேட்க தேவையில்ல. ஓகே. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம நிறைய மேலை மருத்துவங்களை எடுத்துக்கிறோம். நிறைய தொந்தரவுகளுக்கு மருந்துகளை எடுத்து அந்த நோயை அமுக்கி 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 வச்சோம். நமக்குள்ள இருக்கிற நோய்கள் நிறைய அமுங்கி உள்ள போய் கிடக்கிறப்ப இந்த மாதிரியான எளிமையான இயற்கை நலமாக்கல் படி நலமாக்கல் ஆகிறது இல்லை. அப்போ டாக்டர் ஹெர்ரிங் அப்படின்னு ஒரு ஹோமியோபதி மருத்துவர் சொல்றாரு, இந்த மாதிரியான நம்ம செயற்கை நோய்களை நம்ம நிறைய அமுக்கி வச்சிருக்கிறதுனால அப்போ நலமாக்கல் எப்படி நடக்கும் ஹோமியோபதி மருந்து கொடுத்தா அப்படின்னா அவர் சொல்றாரு, நீங்க ஒரு சரியான மருந்து கொடுத்தீங்கன்னா நோய் வந்து மேலிருந்து கீழாக இறங்கும் அப்படிங்கிறார். நோய் மேல இருந்து கீழா இறங்கும். இப்ப நீங்க ஒரு பாம்போ தேலோ கடிச்சிச்சுன்னா என்ன சொல்றாங்க, விஷம் ஏறுதுங்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் விஷம் மேல இருந்து கீழே இறங்குது சார். மேல இருந்து விஷம் கீழே இறங்குனா நீங்க கியூர் ஆயிட்டு இருக்கீங்கிறது அர்த்தம். அது இது வந்து ஒரு யூனிவர்சல் கியூரிங் லா. அப்போ நோய் மேலிருந்து உச்சியிலிருந்து பாதம் வலி அப்படியே மேல இருந்து இப்ப தலைவலிக்கு நீங்க வைத்தியம் பாக்குறீங்கன்னா தலையில இருக்கிற வலி கால் வழியா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க குணமாகறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நோய் மேலிருந்து கீழாக செல்வது என்பது ஒரு நலமாக்கு. இது ஒரு விதி. அடுத்தது உள்ளிருந்து புறமாக நோய் வரணும். இப்ப உள்ளுக்குள்ள அதாவது வயிற்றுக்குள்ள நுரையீரல சளி இருக்கு அப்படின்னா நீங்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அது உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வரணும். அது இயற்கையான கழிவு உறுப்புகள் வழியாக அது உள்ளு இருந்து வெளியே வரணும். அப்போ இது 2வது விதி. 3வது விதி சிம்டம் ஃப்ரம் மோர் டு லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆகும். அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பில் இருக்கிற நோய் முக்கியத்துவம் குன்றிய உறுப்புக்கு அது வெளியேறும். இப்ப எப்படின்னா இப்போ இதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இதயத்துல வலி இருக்கு அப்படின்னா அந்த வலிக்கு நீங்க மருந்து சாப்பிட்டா இது வந்து ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பு. அந்த நோய் என்பது இப்ப கால் மூட்டுக்கு வருது. கால் மூட்டுல சார் இப்ப உங்கள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன். காட்டுல பிரச்சனை இருந்தது. இப்போ என்னாச்சு அந்த காட்டுல வலி எல்லாம் குறைஞ்சிச்சு சார். ஆனா மூட்டு வலி வந்துருச்சு சார் அப்படின்னா இது குணமாக்கலுக்கான ஒரு விதி. முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பிலிருந்து நோய் முக்கியத்துவம் குன்றிய உறுப்புக்கு மாறுதல் அப்படிங்கிறது இயற்கையான நலமாக்கல் விதி அப்படின்னு டாக்டர் ஹெர்ரிங் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விதி சொல்றாரு. இப்ப நிறைய மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நோய்களை நம்ம உள்ளமுக்கி அமுக்கி வச்சிருக்கோம். அப்ப நம்ம இது எப்படி விதியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரிப்பு வந்திருக்கு. அரிப்புக்கு மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சளி பிடிச்சிச்சு. சளிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருமல் ஆயிடுச்சு. இருமலுக்கு மாத்திரை சாப்பிட்டு டிபி ஆயிடுச்சு. டிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு உங்கள்கிட்ட மருந்து இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்ப கிட்னி ஃபெயிலியருக்கு மருந்து சாப்பிட்ட உடனே அவருக்கு என்ன வரும்னா அந்த டிபி சிம்டம் வெளியில வரும். அப்புறமா டிபி சிம்டம் வந்ததுக்கு பிறகு அப்புறம் அந்த இருமலுக்கான சிம்டம் வெளியில வரும். அப்புறம் இருமல் சிம்டம் வந்த பிறகு சளிக்கான சிம்டம் வரும். சளி முடிஞ்சதுக்கு அப்புறம் அரிப்பு வரும். இந்த அரிப்பும் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க முழுமையா கியூர் ஆவீங்க. ஏன்னா இவ்வளவு நோய்கள் உங்க உடம்புக்குள்ள அமுக்கப்பட்டிருக்கு. இப்ப அமுக்கப்பட்ட நோய்கள் வெளியில வந்தாதான் நீங்க முழுமையான நலமான நபரா நீங்க மாறுவீங்க. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது கடைசியாக தோன்றிய நோய் முதலில் சரியாகும். முதலில் தோன்றிய நோய் கடைசியாக சரியாகும். அப்படி சரியாவதும் ஹோமியோபதி முறைப்படியான ஒரு நலமாக்கல் அப்படிங்கிறத டாக்டர் ஹெர்ரிங் சொல்றாரு. அப்போ 4 விதி இருக்கு. நலமாக்கலுக்கு 4 விதி இருக்கு. என்னன்னா நோய் மேலிருந்து கீழாக, உச்சியிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக அந்த நோய் சரியாகணும். உள்ளிருந்து புறமாக, உள்ளுறுப்புகளிலிருந்து நோய் வெளியுறுப்புகளுக்கு வரணும் 2. 3வது முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பிலிருந்து முக்கியத்துவம் குன்றிய உறுப்புக்கு நோய் என்பது இடமாறணும் அப்படிங்கிறது நலமாக்கலுக்கான 3வது விதி. அதுக்கடுத்தது கடைசியாக தோன்றிய நோய் முதலில் சரியாகணும். முதலில் தோன்றிய நோய் கடைசியாக சரியாகணும். அது ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் த அப்பியரன்ஸ். நோய் தோன்றிய அந்த வரிசை. இப்ப நீங்க ஒரு அடுக்கி வச்சிருக்கிறீங்க, நோட்டுகளை வரிசையா அடுக்கி வச்சிருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற நோட் எடுப்போம்ல, அது மாதிரி கடைசியா வந்த நோயை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். அப்படியே வரிசையா வரிசையா எடுத்துட்டு எல்லா நோயையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறோம்.
அப்படி பண்றதுதான் நலமாக்கலுக்கான விதி அப்படின்ட்டு டாக்டர் ஹெர்ரிங் சொல்றாரு. இதுவும் இயற்கையான நலமாக்கல் விதி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஹெர்ரிங் லால 4ம் இயற்கை விதிகள், மனம் சீராவது, உடல் சீராவது, இப்படி மொத்தம் 6 விதிகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த 6 விதிகள் நீங்க தெரிஞ்சிருந்தாலே நீங்க நலமாயிட்டீங்களா இல்லையா, இந்த 6 விதிகளையும் நீங்க உங்களுக்குள்ள நீங்க மனசுக்குள்ள பாருங்க. உங்களுடைய நோய் இருந்த காலகட்டத்திலயும் இப்ப இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட், இதெல்லாம் ஒத்து போச்சுன்னா நீங்க நலமாகி விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் இந்த இந்த நலமாக்களுடைய தத்துவம் தெரியாத மருத்துவரை நாம் நம்பவே இயலாதுன்னு டாக்டர் கென்ட் சொல்றாரு. அதாவது இப்ப இந்த 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 நலமாக்கல் விதிப்படி கியூர் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு டாக்டர் தெரிஞ்சுட்டாதானே அடுத்த வைத்தியத்தை அவர் செய்ய முடியும். இது தெரியல அப்படின்னா நீங்க அந்த டாக்டர் நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்க நோய் அவரு குணமாக்குறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்குவாரு அப்படிங்கிறது தான் டாக்டர் கென்ட் சொல்றாரு. அதனால இந்த நலமாக்கல் விதி என்பது ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருப்பது என்பது அத்தியாவசியம் அப்படிங்கிறத 2வது மணிமொழியில டாக்டர் ஹானிமன் அவர் சொல்றாரு. அதாவது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நலமாக்கல் இருக்கணுங்கிறார். அப்போ இது ரொம்ப எளிமையான விதிகள் தான். இது மனம் சீரணும், உடல் சீராகணும், அதே நேரத்துல நோய் மேலிருந்து கீழாக சரியாகணும், உள்ளிருந்து வெளியாக சரியாகணும், முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பிலிருந்து முக்கியத்துவம் குறைந்த உறுப்புக்கு அந்த நோய் மாறணும். அதே நேரத்துல அந்த நோய் வந்த வரிசையிலே கடைசி நோய் முதலிலும், முதல்ல வந்த நோய் கடைசியாகவும் சரியாகணும் அப்படிங்கிறது தான் இந்த எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களான இந்த விதிகள். அப்போ இப்ப கம்ப்ளீட்டான கியூர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஃபாஸ்டா இருக்கணும், ரொம்ப இதமா இருக்கணும், கம்ப்ளீட்டான ஒரு கியூரா இருக்கும், நிரந்தரமான நலமிட்டலாக இருக்கணும், நோயை வேரோடும் வேரடி மண்ணோடும் முழுமையா புடுங்கி எறியக்கூடிய ஒரு மருத்துவமா இருக்கணும், அது குறுகிய கால அளவுல இருக்கணும், ரொம்ப நம்பத்தகுந்த வகையில் இருக்கணும், எந்த விதமான சைடு எஃபெக்டும் கொடுக்காத, தீங்கு இழைக்காததா இருக்கணும், அதே நேரத்துல ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய நலமாக்கல் விதிப்படி அந்த நலமாக்கல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹானிமன் தன்னுடைய 2வது மணிமொழியில அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நலமாக்கலுக்கான விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பொதுவா ஹோமியோபதியில ஒரு 7 விதிகள் இருக்கு. இந்த 7 விதிகள் படிதான், இந்த 7 விதிகளையும் நம்ம வரிசையா உள்ளுக்குள்ள ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இந்த 7 விதிகள் படிதான் இந்த ஹோமியோபதி மருத்துவம்ங்கிறது இயங்குது. அப்போ தத்துவம் இல்லாத ஒரு மருத்துவம்ங்கிறது பால் தான். அப்போ தத்துவம் ரொம்ப முக்கியம். அப்ப தத்துவம்ங்கிறது ஒரு 7 தத்துவங்களை இது உள்ளடக்கி, அதாவது ஒத்த மருந்து, லா ஆஃப் சிமிலியா, ஒரே மருந்து. அதாவது நிறைய நோய் இருந்தாலும் நம்ம அவருக்கு ஒரே மருந்து தான் கொடுக்கணும். அதே நேரத்துல அது கம்மியா கொடுக்கணும், குறைந்த அளவுல கொடுக்கணும், லா ஆஃப் மினிமம். அதுக்கடுத்து அப்படி கொடுக்கிற மருந்த நிரூபணம் செய்யப்பட்ட மருந்துகளாக அப்படிதான் கொடுக்கணும். அப்புறம் நாட்பட்ட நோய்கள் அப்படிங்கிற ஒரு தியரியை ஹானிமன் வச்சிருக்காரு, நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் உயிர் ஆற்றல் அப்படிங்கிற கோட்பாடு, வேதாத்திரி சொல்ற ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது உயிர் ஆற்றல் கோட்பாடு அப்படிங்கிறது ஹோமியோபதிக்குள்ள இருக்கு, அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் கொடுக்கிற மருந்து வீரியப்படுத்தப்பட்ட மருந்தாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்முடைய ஹோமியோபதியோடைய தத்துவங்கள்ல ஒண்ணு. இந்த தத்துவங்கள்லாம் இப்ப உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7 தத்துவங்களையும் நம்ம இதுல ஒரு முக்கியமான தத்துவம் அப்படிங்கிறது மருந்து நிரூபணம் தான். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்போம். நீங்க பதில் சொல்லுங்க, மைக்கெல்லாம் இது பண்ணிட்டு. மருந்துகளோட மருத்துவ பண்பை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இதுவரையிலும் எப்படியெல்லாம் மருத்துவங்கள் எப்படி அதை ஒவ்வொரு மருந்தோட மருந்து பண்பை தெரிஞ்சிருக்காங்க, இல்ல நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, எல்லாம் சொல்லுங்க. அட்மின் நம்ம மைக்க அன்மியூட் பண்ணி விடுங்க. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சுரேஷ் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இப்ப இங்கிலீஷ் மெடிசனா அது நம்ம ஹோமியோபதி சொல்லுங்க ஜென்ரலா? இல்ல உங்களுக்கு அதாவது இப்ப இதுவரையிலும் நம்ம பொதுவா இருக்கிற மருந்துகள் எப்படி பண்பு அறிஞ்சுக்கிறாங்க, இல்ல ஹோமியோபதியை பத்தி நம்ம இப்பதானே தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அட்டையில எழுதியிருக்கு ஐயா என்னென்ன இதுக்குன்னு சொல்லிட்டு
ஒரு டீடைல்ஸ் மாதிரி எழுது எழுதியிருப்பாங்க எப்படி ஒவ்வொன்று எப்படி இவ்வளவு. எப்படி அவங்க எப்படி ப்ரூவ் பண்றாங்க? அதுதான் இந்த 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் காம்பினேஷன் ஆஃப் ஐயா பேசிட்டாங்க. ஐயா வாழ்க வளமுடன். காலை ஐயா விலகுகள் உதாரணத்துக்கு ஐயா. பேராசிட்டமால் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. கேக்குது ஐயா. ஐயா, கேக்குது. உதாரணத்துக்கு தலைவலிக்கு மாத்திரை பண்ண பேராசிட்டமால் போடுறாங்க. ஆ, பேராசிட்டமால் இந்த காம்பினேஷன்ல போடுறாங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பண்பை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த அந்த மருந்து இந்த தலைவலிக்கு தான் வேலை செய்யுது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? அது தெரியலைங்க, அது டாக்டர் அது தெரியல. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த அட்டையை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மருந்து வந்து தலைவலிக்கு தான் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சு அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருப்பாங்களா நமக்கு? அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அது எதனா ஒரு விலங்குக்கு டெஸ்ட் பண்ணி யாருன்னா டெஸ்ட் பண்ணி தானே ஃபர்ஸ்ட் ஓகே. அப்ப ஒரு விலங்குகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றாங்கங்கிறீங்க. ஓகே. வேற வேற யாராவது? ஆமா. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இனிஷியலா ஒரு ஆள் கொடுத்துருக்கலாம். ஒரு ஆளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு இது உதாரணத்துக்கு நம்ம கோவிட் வேக்சின் இனிஷியலா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல சக்சஸ் ஆன பிறகு எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. அப்ப அது வந்து எப்படின்னா அவங்க வந்து அந்த மருந்தை கொடுப்பாங்க. அது எங்க பாடியில போயிருக்கோ எல்லா இடத்துக்கும் அது தலை காலு கை எல்லாத்துக்குமே அது போகும். சோ எங்க அது வீக்னஸ் இருக்கோ அங்க போய் இது பண்ணும். சோ மத்த பார்ட்ஸும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்ப எப்படி அவங்க வந்து யார வச்சு கண்டுபிடிக்கிறாங்களே, எப்படி இந்த மருந்து இந்த நோய்க்கு தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க? அதான் எனக்கு வேணும். ஓகே ஓகே. வேற யாராவது சும்மா ட்ரை பண்ணுங்க. நீங்க சொல்றாதான் சொல்லுங்க. கல்யாணி சொல்லுங்க. ஐயா வாழ்க. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆ. புற்றுநோய்க்கெல்லாம் விலங்குகளுக்கு தான் இங்க ஐயா ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. விலங்குகளை வச்சுதான் மருந்து கண்டுபிடிக்கிறாங்கிறாங்க. ஆமா, எலிய வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் மனிதர்களுக்கு வருது அப்படின்ட்டு டோசேஜ் எல்லாம் குடுக்குறாங்க. அவங்க இந்த எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அவங்க இந்த உறுப்புக்கு இதுன்னு குடுக்குறாங்க, நம்பி நம்மளும் சாப்பிடுறோம். அது ஒரு உறுப்புக்கு சாப்பிடுறப்ப ஏதோ உறுப்பு பாதிக்குங்க ஐயா. சரி, ஓகே. வேற யாராவது சொல்ல விருப்பம் சொல்லுங்க. ஓகே. நானே ரிவீல் பண்றேன். ஆனா பொதுவா நீங்க இந்த மாதிரியான டிஸ்கஷன்ல நீங்க கலந்துக்குங்க. ஏன்னா எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஆர்வமா உங்க மூளையை தூண்டினாதான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். மருந்து எப்படி இத்தனை நாளா நம்மளும் சாப்பிட்றோம், பேராசிட்டமால் சாப்பிட்றோம், தலைவலிக்கு இது அது ஒரு மருந்துன்னு சொல்றோம். அந்த மருந்து ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற யோசனை நமக்கு வரணும். வந்தாதான் அடுத்து அதனால ஏற்படுற பாதிப்புக்கு பத்தியான ஒரு விழிப்பு நமக்கு வரும். ஓகே. பெரும்பான்மையோர் சொன்ன மாதிரி அந்த மருந்துகளை வந்து எலிக்கு கொடுத்து அப்படிதான் டெஸ்ட் பண்றாங்க. எலி மாதிரியான உயிரினங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவது என்பது சரியா? இப்ப அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேராவது எனக்கு பதில் சொல்லியாகும். இப்ப எலி மாதிரியான உயிரினங்களுக்கு கொடுத்து நம்ம மருந்தை வந்து டெஸ்ட் பண்றோம்ல, அது வந்து சரியானதா இருக்குமா? நீங்க சொல்லுங்க. ஜெயாமா வாழ்க வளமுடன் அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அது போல எலிகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ அப்படி கொடுத்து டெஸ்ட் பண்றது சரிதாங்க ஐயா. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அப்பதான் அந்த மருந்தோட குணம் அது எப்படி வேலை செய்யுது இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல அவங்க வந்து நிறைய இருக்கிறாங்க ஐயா. இப்ப எலிகள்னா நிறைய இருக்கு. நம்ம அதுங்க இன்கேஸ் அதுங்க ரிஸ்க் ஆனா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. இப்ப எலிக்கு வந்து எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லுமா?
அப்படி தலைவலிக்குதுன்னு சொல்லாதுங்கய்யா. சொல்லுமா? அதோட அஹ், அதோட சிம்டம்ஸ், அதோட ஆட்டிடியூட வந்துட்டு நம்ம கவனிக்கிறது மூலம் தெரிஞ்சுக்க முடியுங்கய்யா. அது எப்படி ஒரு இடத்துல அமைதியா இருக்கா, இல்ல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்கா, அதோட ஆக்டிவிட்டிஸை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுங்கய்யா. அதாவது டோஸ் நம்ம அதிகமா கொடுத்தா அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, இல்ல இன்னொரு எலிக்கு குறைவா கொடுத்தா அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, இப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம நோட்ஸ் எடுத்து அதை கணிக்க முடியுங்கய்யா. ஓகே, இப்ப டோஸ் வச்சு நம்ம கணிக்கலாம். ஆனா அதே நேரத்துல இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை எலிக்கு இருக்காதுல்ல. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாரு, அதனால தலைவலி வருது. நீங்க வந்து ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அதனால தலைவலி வருது. ஆனா எலிக்கெல்லாம் அப்படி அவங்களுடைய வீட்டுக்காரரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனால தலைவலி வருதா, மாமியார் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனால தலைவலி வருதா, இதெல்லாம் இது இந்த மாதிரி எல்லாம் அதோட உணர்ச்சிகள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுதாங்க ஐயா. இப்ப எலிக்கு கொடுத்து டைரக்டா அதே அளவுக்கான டோஸ மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அதோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கறத பாப்பாங்க ஐயா. ஓகே. சரி, வேற வேற யாராவது சொல்லுங்க. சுசீலா சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. வாழ்வளமுடன். அதாவது எலி வந்து உயிரோட இருக்காங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள சிம்டம்ஸ் வச்சு எல்லாம் நான் இது பண்றது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த மருந்து வந்து உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கா அப்படிங்கறதுதான் அவங்களோட மெயின் இதா இருக்கலாம். உயிரோட இருக்காது. அதாவது மருந்து கொடுத்தா அந்த எலி சாகுதா சாகலையா அப்படிதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த மாதிரி மெயின் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்னோட. அப்ப நோய் சரியாகுதா சரியாகலையாங்கிறதுக்காக டெஸ்ட் பண்றது இல்ல. அவங்க அப்படித்தான் இருக்கு, மெயினா அப்படித்தான் இருக்கும். வேற ஒண்ணும் இது இல்லையே. அதுக்கு வந்து இதே இது கேன்சர் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி அதுக்கு கண்டுபிடிக்க முடியும்? நம்ம எலிக்கு அதெல்லாம் இருக்கா, வயிறு வலி இருக்கா, தலைவலி இருக்கான்னு எப்படி இருக்கு? இந்த மருந்து உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கா அப்படிங்கறதான் அவங்களோட மெயின் ரீசனா இருக்கலாம். இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்ல பண்ணலான்ற மாதிரி என்னோட ஐடியா இது. ஓகே ஓகே, நல்லது. ஓகே, வேற ஐயா வாழ்வளமுடன். சொல்லுங்க. ஐயா நீங்க கேட்ட கேள்வி வந்து எலியெல்லாம் கொடுத்து பண்ணலாமான்றது தப்பு தான். அது அதாவது அவங்களுடைய ப்ரூவன் மெத்தட்ல அவங்க போறாங்க. ஆக்சுவலா அது வந்து ரிசல்ட் வந்து நமக்கும் மனுஷனுக்கும் சரியா வராது. ஏதோ ஒரு எப்படி சரியாகாதுன்றீங்க? அதான் நீங்க சொல்ற பாயிண்டே தான். ஏன் அப்ப நமக்கு இருக்கிற சிம்டம்ஸ் உதாரணம் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அது எலிக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அந்த இது இருக்குமா, அதெல்லாம் நம்மளோட ஹியூமன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பா அனிமலுக்கு இருக்காது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ நம்மளுடைய இதுவோ பிபி சுகரு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எதுக்குமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிருமியை ஃபர்ஸ்ட் அந்த கிருமியை முதல்ல அந்த உடம்புக்குள்ள செலுத்திட்டு அதுக்கு ரியாக்ஷன் வருதா அப்படிதான் பார்த்து கண்டுபிடிப்பாங்க. தவிர ஒரு அப்ராக்சிமேட் இதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறது. 100% இது வந்து கண்டிப்பா அதுல கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தான். ஓகே ஓகே. ரெண்டாவது டெம்பரரி சொல்யூஷன் அது எல்லாமே. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா எலிக்கெல்லாம் வந்து கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு அறிவியல் பூர்வமானதா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எலிங்கிறது 5 அறிவுக்கு உட்பட்ட ஒரு ஜீவன் தான். நமக்கு 6 அறிவு இருக்கு. அப்போ 6 அறிவுக்கு தேவையான ஒரு மருந்தை 5 அறிவு ஜீவனுக்குள்ள டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு முழுமையான அறிவியல் புரிதல் படி இருக்க வாய்ப்பு குறைச்சலா ஏன் பட்டறிவுக்கு படுது. அப்போ இப்படி நம்ம அந்த எலிக்கு சோதனை செய்து அந்த மருந்தை நம்ம மனிதர்களுக்கு கொடுப்பதால் பின்விளைவுகள் நிறைய வருது. இதை நம்ம அந்தந்த மருந்துகளுடைய அட்டைகள்லயே பார்க்கிறோம். அதோடைய சைடு எஃபெக்ட், அட்வர்ஸ் எஃபெக்ஷன் அப்படின்னு நிறைய அவங்க போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருந்தாலும் வரலாற்றுல ஏதாவது பதிவுகள் இருக்கா இதற்கு இந்த மாதிரியான அனிமல் டெஸ்டிங் பண்ணி அதனால வரலாற்றுல பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நிறைய அப்படி தெரியுது. நம்ம அதை மட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கன்சீவா இருக்கிறவங்களுக்கு வாமிட் வருது பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரியான வாமிட்டுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்து பேரு தாலிடாமைடு அப்படின்னு பேர். நீங்க இதை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். தாலிடாமைடு அப்படிங்கிறது 1950 1960 அந்த அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்க. அப்படி அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து முறையாக எலிகளுக்கு
அந்த கினியாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலங்கினங்களுக்கெல்லாம் கொடுத்து தான் கண்டுபிடிச்சதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி அந்த மருந்தை புழக்கத்துக்கு விட்டுட்டாங்க, வியாபாரத்துக்கு வந்துருச்சு. அப்படி அந்த வியாபாரத்துக்கு வந்த மருந்துகள், இந்த மருந்தை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க சிலருக்கு வந்து அதனால பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. சிலருக்கு இல்ல, நிறைய பேருக்கு. அது அமெரிக்கா, சில சில பல நாடுகளுக்கு அந்த மருந்துகள் ஃபுல்லா விநியோகம் பண்ணிட்டாங்க. எல்லா டாக்டர்களும் அதை ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட தாய்மார்களுடைய குழந்தைகள் இறந்தே பிறந்தன. காரணம் இந்த தாலிடாமைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட மருந்து. அதை யாருக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க? எலிக்கு எலிக்கு பயன்படுத்தி அந்த சோதனையில இந்த மருந்து ஓகே, டெஸ்டிங் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மருந்து இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி. ஓகே, பரவாயில்ல, 10,000 பேர் செத்தாங்க, போச்சு. செத்ததோட போச்சா அப்படின்னா இல்ல. நல்ல உயிரோட பிறந்த குழந்தைகள் நிறைய இருக்கு. அந்த உயிரோடு பிறந்த குழந்தைகள் இப்ப நாங்க காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரியான டிஃபார்மிட்டிஸோட பிறக்கிறாங்க. கைகள் இல்லாம, கால்கள் இல்லாம, கண் இல்லாம, பிறப்புறுப்பு இல்லாம, இதயம் இல்லாம, நுரையீரல் இது மாதிரி, அதாவது உறுப்புகள் இருக்கு, இல்ல வேற வேற மாதிரி இருக்கு. இப்படி அதாவது ஒரு அகோரமான குறைகளோட விசித்திரமான குழந்தைகளா நிறைய பிறந்து அவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில கடும் கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதுல இந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் சில அந்த இந்த சோதனையும் தாண்டி வாழ்க்கையில சாதிச்சும் இருக்காங்க. இருந்தாலும் இப்படி பிறவி குறைபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியத்தை இந்த மருந்துகள் ஏற்படுத்தியிருக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த மாதிரியான மருந்துகள் எலிக்கு பயன்படுத்துறதுனால வர, எலிக்கு டெஸ்ட் பண்ணி மனிதர்களுக்கு கொடுக்கறது பெரிய பேராபத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஆதாரமா நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது. நான் வந்து இதை சும்மா சொல்றதா நீங்க எடுத்துக்கூடாது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, எவிடன்ஸ் இருக்கா அப்படி. அதே மாதிரி இது அமெரிக்கன் ஓபியாய்டு எபிடெமிக்னு ஒரு பெரிய பேரழிவு அமெரிக்காவில் நடந்தது. அது என்னன்னா, வலி மாத்திரைய நிறைய அமெரிக்கர்கள், அதாவது 1999 இருந்து 2023 வரை இந்த ஓபியாய்டு அப்படிங்கிற வலி மருந்துகள், அதுல ஃபென்டனில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் ஓபியாய்டு வலி மருந்துகள், இதெல்லாம் வந்து அமெரிக்கர்கள் அதிகமா எடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட 82,000 பேர் இறந்திருக்காரதா சொல்றாங்க. அதாவது இப்ப ஒரே நாள்ல அது நடக்கிறது இல்ல, கிட்டத்தட்ட 24 வருடங்கள்ல 82,000 பேர் இந்த வலி மாத்திரைகளாலேயே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத இது ஒரு புத்தகமாவே போட்டிருக்காங்க. தி அமெரிக்கன் ஓபியாய்டு எபிடெமிக் அப்படின்னு ஒரு புத்தகமாவே வந்து போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான வலி மாத்திரைகள் சாப்பிட்டு இறந்ததுனால நிறைய பேரு அந்த ஃபேமிலியே இழந்து சிங்கிள் பர்சன்ஸா இருக்கிறாங்க. அந்த பல குடும்பங்கள் தங்கள் உறவுகளை இழந்து வெறுமனே ஒவ்வொரு ஆள், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தான் இருக்கும், மிச்சம் இருக்கிற 2-3 பேர் இல்ல, இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஓபியாய்டு இந்த வலி மாத்திரைகளை போட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதாவது கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் பிரச்சனை, ஏதாவது ஒரு நாள் இறந்தாலும் காரணம் என்ன இருக்குன்னா இந்த ஃபென்டனிலோடைய எஃபெக்டா இருக்கு. இது வந்து அமெரிக்காவின் மௌன பெருந்தொற்று அப்படின்னு வந்து சொல்றாங்க. சைலண்ட் எபிடெமிக் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற இந்த இதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க தடை பண்ணி இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த வலிக்கு மாத்திரை போட்டா இது ஒரு சைடு எஃபெக்ட் வரும்னு தெரிஞ்சே இதை எடுத்துக்கிட்டு நிறைய உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது பதிவாயிருக்கு. இது இந்த மருந்துகளை நீங்க வந்து சும்மாலாம் நம்ம புழக்கத்துக்கு விடல. அதை ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? எலிக்கு டெஸ்ட் பண்ணி தான் அது நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வயாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வலி மருந்து, அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மருந்து கம்பெனியால இதே மாதிரி காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வலி மருந்து தான். இந்த மருந்துகளை சாப்பிட்டு நிறைய உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்டா ஹார்ட் அட்டாக்கு, பேரலைசிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வருது அப்படின்னு அவங்க காலப்போக்கில் மாத்திரை சாப்பிட்டவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப அவங்க வந்து இது ஏற்கனவே அப்படி வந்ததாகவும், அதை வந்து அவங்க மறைச்சு, மருந்து கம்பெனிகள் இந்த மாதிரியான சைடு எஃபெக்டை மறைச்சு சந்தையில விட்டதாகவும் அப்புறம் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனால இது வந்து அந்த மார்க்கெட்ல இருந்து இந்த மருந்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பேன் பண்ண காலகட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 60,000 பேர் உலக அளவுல இறந்ததா
வரலாற்று பதிவு இருக்கு. இதுவும் நான் சும்மா சொல்ல, த வயாக்ஸ் ட்ரக் ஸ்கேண்டல் அப்படின்ட்டு அதுவும் பதிவாயிருக்கு. நீங்க அதை எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்காகவே கோர்ட்ல வந்து அந்த மெர்க் கம்பெனி வந்து $5 பில்லியன் வந்து அபராதமா செலுத்தியிருக்கு. அப்புறம் நம்ம ஊர்ல நடக்கிற இந்த காப் சிரப், நம்ம ஊர் காப் சிரப்பு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அங்க நிறைய இதே மாதிரியான உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இப்ப சமீபத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்க நம்ம ஊர்ல தயாரித்த இந்த இருமல் மருந்து மத்திய பிரதேச மாநிலங்கள்ல நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படி. ஆனா இந்த மருந்துகளை எல்லாம் சோதனை செய்யாம அவங்க புழக்கத்துல விடல. அது எலிகளுக்கு கொடுத்து அவங்க சோதனை செய்திருப்பாரு. ஆனாலும் மனிதர்களுக்கு ஏன் இப்படி அது உயிரிழப்பு அளவுக்கு கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது தான் அந்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இல்லாம நம்ம தடுப்பூசிகள் பத்தி ஒரு கதை இருக்கு, அதெல்லாம் நம்ம இங்க பேச வேண்டாம். இவ்வளவு விஷயங்கள் வந்து எலிக்கு கொடுத்து சோதனை செய்வதாலே அந்த மருந்து ஒரு முழுமை பெற்ற மருந்தா இல்லை, அதோடைய மருத்துவ பண்புகளை நாம் முழுமையாக அறிய முடிவது இல்லை. அப்போ ஒரு மருந்தோடைய மருத்துவ பண்பை முழுமையாக அறியணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு மருந்தோடைய பண்பை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். உங்க மனசுக்கு தோன்றத சொல்லுங்க. ஒரு மருந்துடைய முழுமையான மருத்துவ பண்பை தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க சுசீலா, கல்யாணி. ஐயா அது வாழ்க எந்தவித வளமுடன். பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்க ஐயா. உடம்புல எந்த பார்ட்லயும் பிரச்சனை வரக்கூடாது. லாங் டேர்ம்ல அது அந்த ரூட் காசை எடுத்துடணும், அது திருப்பி வரக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? மருந்து தவிர எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க கல்யாணி, சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப வந்து ஒரு மருந்து சாப்பிட்டா அது வேரோட எடுக்கிறது மாதிரி தாங்க ஐயா இருக்கணும். அது சரிம்மா, அது வேரோட எடுக்கிற மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அந்த மருந்துல அது வேரோட எடுக்கும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சாப்பிடுறதுலயே அந்த குணநலங்கள் தெரிஞ்சு போகும் இல்லையா? நாள்பட்டு வந்துகிட்டே இருக்குதா இல்ல குணமாய்க்கிட்டு வருதான்ட்டு அந்த புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு இருக்கணுங்க ஐயா. ஓகேம்மா, இப்ப நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க மருந்தை கொடுக்குறோம், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஓகே. ஆனா நான் வந்து ஒரு மருத்துவரா இருக்கிறேன், இந்த மருந்து இதுல வேலை செய்யுதா செய்யலையான்னு நான் கண்டுபிடிச்சிருக்கணும்ல. ஆமாங்க ஐயா. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அத சொல்லுங்க. தெரியலங்க ஐயா. ஆஹா, சரி, ஓகே ஓகே, நல்லது. வேற வேற யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதா சொல்லுங்க. ஐயா நீங்க பல நோயாளிகளுக்கு கொடுத்து அதோட ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஐயா. அதை வச்சு இந்த அப்படின்னா மருந்து வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க ஐயா. அப்ப அதுக்கு முன்னாடி பல பல பேர்த்துக்கு கொடுத்தா பல பேர்த்து சாவடிச்சிடலாங்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, சாவடிக்க முடியாதுங்க ஐயா. அப்ப அப்படி நம்ம இல்லை. மருந்து கொடுத்து அவங்களுக்கு சரியா வேலை செய்யலாம், அவங்களுக்கு உயிரிழப்பு நடக்கதானே செய்யும். அது நம்ம வந்துட்டு முழு அளவான மருந்து தர மாட்டோம். அதாவது அதோட அளவு குறைச்சி குறைச்சி கொடுத்துருப்போங்க ஐயா. அதாவது அந்த நோயாளியோட வயது அது அதுக்கெல்லாம் ஏத்தபடி நம்ம கொடுத்துருப்போங்க ஐயா. ஓகே, சரிம்மா, ஓகே. வேற? ஓகேம்மா. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு மருந்துடைய அந்த முழுமையான மருத்துவ பண்பை தெரிஞ்சுக்கிறதே நமக்கு பெரிய ஒரு பேரறிவர். ஒரு மருந்துடைய முழுமையான மருத்துவ பண்பை தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் டாக்டரே சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். நீங்க டாக்டர் வந்து ஓகே இந்த மருந்தை கொடுத்து பேஷண்ட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம், எலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அது அறிவுக்கு புறம்பானதுதான். நீங்க அப்படி டெஸ்ட் பண்ணா அவங்க இந்த உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு யாரும் ஏற்க முடியாது. அப்ப மிக சரியான ஒரு மருத்துவர் அந்த மருந்துடைய மருத்துவ பண்பை வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? அவரே சாப்பிட்டு ஹானிமன் அதுதான் செஞ்சார். உங்களுக்கு முதல்லயே வகுப்படுக்கிறப்ப ஹானிமனை பத்தி சொல்றப்ப சொல்லியிருப்பேன்.
ஹானிமன் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மரப்பட்டையில வந்து இந்த மரப்பட்டை வந்து மலேரியா காய்ச்சலை சரி பண்ணுதுன்னு அப்படின்னு எல்லாரும் சொல்றப்ப அவர் சொல்றாரு, அது எப்படி சரி பண்ணுது? ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மரப்பட்டை நம்மளே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு இவர் சாப்பிட்டு பார்க்கறாரு. இவர் சாப்பிட்டு பார்க்கறாரு. அவர் சாப்பிட்டு பார்க்கறதுனால அவருக்கு மலேரியா காய்ச்சல் வருது. மலேரியா காய்ச்சல் வருது. வந்ததுக்கு பிறகு அதை நீர்த்து குறைஞ்ச அளவுல சாப்பிடுறப்ப அவருக்கு மலேரியா காய்ச்சல் போயிருது. அப்புறம் இந்த மருந்து பட்டையை சாப்பிடறதுனால என்னென்ன தொந்தரவுகள் வருதுங்கிறத எழுதி வைக்கிறார். அப்படிதான் அவர் அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரிதான் அவரு அவர் அவர் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு முறையும் அவரே சாப்பிட்டு பார்த்து என்னென்ன குறிகள், என்னென்ன நோய்களை எல்லாம் அவருடைய உடம்புல ஏற்படுத்துதுங்கிறத அவர் எழுதி வைக்கிறார். அப்போ ஒரு மருந்துடைய மருத்துவ பண்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு இருக்கிற ஒரே வழி, அதை ஆரோக்கியமான ஒரு நபர் சாப்பிட்டு அந்த மருந்து என்னென்ன நோய்க்குறிகளை எல்லாம் அந்த ஆரோக்கியமான மனிதனிடத்தில் ஏற்படுத்துகிறதோ அந்த நோய்க்குறிகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக தொகுக்கிறது. அதுதான் அப்புறம் அதுல இருக்கிற குறிகளை வச்சு யாருக்காவது என்ன தொந்தரவு வராங்கன்னா இதே நோய்க்குறிகள் நோயாளிகிட்டு இருந்தா இந்த மருந்தை நம்ம கொடுத்துடலாம். அது வந்து சிலருக்கு சந்தேகம் ஏற்படுத்தும். அது எப்படி சார், ஆரோக்கியமான நபருக்கு கொடுத்தாலும் அவருக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது, அவருக்கு ஏதாவது ஆகாதா அப்படின்னா, அங்கதான் இந்த ஹோமியோபதியுடைய மருந்து பண்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கான ரூல்ஸ்களை ஃபாலோ பண்றோம். ஹோமியோபதி இதுல வந்து என்னன்னா, ஒரு மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆரோக்கியமான நபரா இருக்கணும். அந்த மருந்து வீரியப்படுத்தப்பட்ட மருந்தா இருக்கும். அதாவது நேரடியா அப்படியே ஒரு விஷம்னா விஷம் அப்படியே கொடுத்துடக்கூடாது. அந்த மருந்தை வந்து நீர்த்து வீரியப்படுத்தப்பட்ட மருந்தா கொடுக்கறப்ப அந்த மருந்து அந்த நோயாளிகள்கிட்ட அதாவது ரொம்ப ஆபத்து இல்லாத நோய்க்குறிகளை தான் அது தோற்றுவிக்கும். அதனால அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அதனால இது உயிருக்கு எந்த பங்கமும் இல்லாத நோய்க்குறிகளை மட்டுமே இந்த மருந்து ஆரோக்கியமான மனிதர் சாப்பிட்றப்ப அது ஏற்படும். அப்ப வீரியப்படுத்தப்பட்ட மருந்துகளைத்தான் அந்த மருந்து சாப்பிட்டு ப்ரூவ் பண்றாரு பாருங்க, ப்ரூவர். நம்ம அவருக்கு என்ன பேர் சொல்றோம்னா ப்ரூவர் அப்படின்னு, நிரூபணர் அப்படின்னு அவர் சொல்றோம். அவருக்கு நம்ம கொடுக்குறோம். அவருக்கு கொடுத்து அவருக்கு தொந்தரவு எல்லாம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சின்ன சின்ன அவருடைய உடல்லையும் மனசையும் ஏற்படுற மாற்றத்தையும் நம்ம எழுதி வைக்கிறோம். அப்படி எழுதி வைக்கிற அந்த புத்தகத்துக்கு பேர் தான் குணபாட நூல். இதுதான் உங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறப்ப சொன்னா இந்த புத்தகத்தை வாங்கிக்குவாங்க அப்படின்னு. இந்த குணபாட நூல் அப்படிங்கிற புத்தகம் தான் ஹோமியோபதியுடைய அச்சாணி. அது இது நிரூபணம் பண்றது மூலியமா தான் வருது. அது ஆரோக்கியமான மனிதர்களுக்கு கொடுத்துதான் அதை நிரூபணம் பண்றோம். அப்ப இந்த ஆரோக்கியமான நபரை இந்த நிரூபணம் பண்றதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடியே வேற எந்த மருந்தும் எடுக்காதீங்க. அந்த ஏதாவது மருந்து எடுக்கிறது, இல்ல மருந்து தன்மையுள்ள பொருட்கள் எடுக்கிறது, கரிமீன் சாப்பிட்றது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவரை வந்து 3 மாசம் அப்சர்வேஷன்ல வச்சு அதுக்கப்புறம் இந்த மருந்துகளை அவருக்கு கொடுத்து ஒரு ஸ்ட்ரிக்டான டயட்னா பத்திய சாப்பாடு எப்படின்னா ரொம்ப எளிதில் ஜீரணிக்கக்கூடிய மருந்து தன்மை இல்லாத உணவுகளை அவருக்கு கொடுத்துட்டு இந்த மருந்தை நம்ம அவருக்கு கொடுத்து நிரூபிக்கிறோம். என்னன்னா அவருக்கு ஒரே மருந்து தான் கொடுப்பாங்க. அவருக்கு ஒரே ஒரு மருந்தை மட்டும் கொடுத்து 3 வேளையும் ஒரு 3 நாள் இல்லாட்டி 1 வாரம் சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் எப்ப அவருக்கு நோய்க்குறிகள் வர ஆரம்பிக்குது அப்ப மருந்தை நிப்பாட்டிட்டு அப்புறம் அவருக்கு என்னென்ன தொந்தரவுகள் பண்ணுதோ அதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன பண்ணுது அவருக்கு, எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, வெளியில போனா வலிக்குது, இல்ல மறுபடியும் தலைவலி வந்து அப்படியே மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி என்னென்ன தொந்தரவு சொல்றாரோ, தூக்கம் வர மாட்டேங்குது, லைட் எரிஞ்சா தூக்கம் வர மாட்டேங்குது, லைட்டு எரிஞ்சா தூக்கம் வருது, இப்படி அவர் சொல்ற எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பாங்க. அதை அவரே எழுதிடுவார். எனக்கு என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நல்லா படிச்சவரா இருந்தா அவரே சொல்லுவாரு, எழுதிக்குவாரு. இல்ல அவரால் எழுத முடியலன்னா நம்ம பார்த்து அவர் என்னென்ன பண்றாரு, இல்ல அவர் என்னென்ன சொல்றாரு, அது எல்லாத்தையும் கேட்டு நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கிறோம். முழுமையா அவர் சொல்ற எல்லாத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட 30 நாள் வரையிலும் அவங்கள அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்கன்னா சும்மா அப்படியே டெஸ்டிங் ரூம்ல கிடையாது. அவர் இயல்பா இருப்பாரு. அவருக்கு என்னென்ன பண்ணுதோ அதை அன்னைக்கு வந்து 3 வேளையும் ரெப்போர்ட் பண்ணுவார். எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி நம்ம அப்சர்வ் பண்றது எல்லாம் 3 விதமான குறிகளா நம்ம பிரிப்போம். அதாவது அவர் உடல் சார்ந்த நோய் தொந்தரவுகள் எல்லாத்தையும் ஒரு ஒரு கேட்டகரி பண்ணிடுறது. அதாவது பிசிக்கல் சிம்டம், தலைவலி, கோமட்டல், தோல்ல பிரச்சனை,
இப்படி அரிப்பு எல்லாமே எல்லாத்தையும் அந்த நோய் உடல் சார்ந்த நோய்கள் என்னென்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் எழுதிடுறது. அதுக்கப்புறம் அவருக்கு உணர்ச்சி சார்ந்த மனம் சார்ந்த தொந்தரவுகள் என்னென்ன வருது, எனக்கு பதட்டமா இருக்கு சார், பயமா இருந்துச்சு, எனக்கு வந்து அடிக்கடி கோவம் வந்தது, அழுக வந்தது, வெறுப்பு வந்தது, இப்படி எல்லாம் அவருக்கு தோன்ற உணர்ச்சிகள் எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சார் என்னென்ன பண்ணா எனக்கு நோய் கூடுச்சு சார், உட்கார்ந்து இருந்தா தொந்தரவு வந்துச்சு, நின்னா நடந்தா படுத்தா பேசுனா இருமுனா தும்முனா இப்படி எல்லாமே எனக்கு வெளியில போனா வெயில்ல இருந்தா குளிர்ல இருந்தா இப்படி என்னென்ன பண்ணுனா நோய் கூடுது குறையுது இதையெல்லாம் ஒரு பகுதியா ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி 3 பகுதியா ரெக்கார்ட் பண்ணினதை அது என்ன பண்ணுவாங்க, ஒரு அனலைஸ் பண்ணி புத்தகமா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்ற எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பதிவு பண்ணி அதை பெரிய ஹோமியோபதி ஆராய்ச்சியாளர்களை மருந்து அதாவது மருத்துவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை எல்லா டேட்டாவையும் எடுத்து இதே மாதிரி ஒருத்தருக்கு மட்டுமே இல்லை, இது மாதிரி 100 பேர்த்துக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இதே மருந்தே. அப்ப அந்த 100 டேட்டாவோடையும் பொருத்தி பார்ப்பாங்க. 100 டேட்டாவோடையும் பொருந்துற எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு புத்தகமா அவங்க மாத்துறாங்க. அந்த புத்தகம் தான் குணபாட நூல், மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அந்த குணபாட நூல்ல இருந்து அந்த நோய்க்குறிகளுடைய தொகுப்புக்கு ரெப்பர்டின் பேரு, இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்போ நீங்க இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் இந்த 200 சொச்சம் வருஷம் ஆயிடுச்சு ஹானிமேன் முதல்ல சிங்கோனா அப்படிங்கிற மருந்தை அவரே சாப்பிட்டு அது ப்ரூவ் பண்ணதுல. அப்ப இருந்து இப்ப வரையிலும் இது எந்த விதமான சைடு எஃபெக்டையும் கொடுக்கறது கிடையாது, எந்த சைடு எஃபெக்டையும் கொடுத்தது இல்லை, எந்த மருந்தும் பேன் பண்ணப்படலை. இந்த மருந்து ரொம்ப அவருக்கு அதாவது அவங்களுக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மருந்துகளை இப்ப நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, எலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண மருந்துகள் பாதி மருந்துகளை பேன் பண்ணிட்டாங்க. இப்பவுமே நீங்க சாப்பிட்டு இருக்க மருந்துகள்ல நிறைய சுகர் மருந்துகளை பேன் பண்ணிடுறாங்க. ஆனா ஹோமியோபதி மருந்துகள்ல எந்த மருந்துமே பேன் பண்ணப்படலை. ஏன்னா இது அனைத்தும் ஆரோக்கியமான மனிதர்களுக்கு கொடுத்து அவர்கள் சொன்ன குறிகளை தொகுத்து உருவாக்கப்பட்ட இந்த குணபாட நூல். இந்த குணபாட நூல்ல எந்த விதமான பாதிப்புக்கோ பின்விளைவுகளுக்கோ பக்க விளைவுகளுக்கோ வேலையே இல்லை. அப்படி சேவ் பண்ணதான் இந்த ஹோமியோபதி குணபாட நூல். இப்படித்தான் ஒரு மருந்தோடைய மருத்துவ பண்பை தெரிந்து கொள்வதற்கான ஒரே வழி இதுதான். சரி சார், இப்ப எப்படி சார் எல்லாருக்கும் ஒத்துக்குவாங்களான்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடுவோம், இது வந்து மேக்சிமம் வந்து ஒரு நல்ல ப்ரூவருங்கிறது டாக்டரே ப்ரூவ் பண்றது பெஸ்ட். பேஷண்ட்டை போய் நான் புரிய வச்சு இல்லை சாப்பிடுங்க சார்னா ஏதாவது உயிருக்கு ஏதோ ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துக்குவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டாக்டரே சாப்பிட்டு அப்படிதான் ப்ரூவ் பண்ணும். அப்புறமா அவங்களுக்கு அந்த டாக்டருக்கு ஒத்துழைக்க விரும்புற அந்த இந்த ஹோமியோபதிக்காக உதவி பண்ணும் சார் ஏதாவது பண்ணோம்னா அவங்க வந்து இந்த அவங்களுக்கு ஒப்புதல் கடிதம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த நிரூபணத்தை செய்வாங்க. செஞ்சுட்டு அதை வந்து நிறைய இது மாதிரியான ஹோமியோபதி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நிறைய அவங்க கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த பரிசோதனையை அவங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்தா என்னென்ன குறிகள்லாம் அவங்களுக்கு வருதோ அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஒரு புத்தகமா தொகுக்குறாங்க. இன்னுமே நிறைய மருந்துகள் புதிதாக ஹோமியோபதி குணபாட நூல்கள்ல சேர்க்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனாலும் இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு மருந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மருந்தை இப்போ ஒருத்தர் எடுத்தாலும் அதே மாதிரியான குறிகள் தான் உலகம் முழுமைக்கும் அதுல அவங்க ஆய்வு பண்ணி பாக்குறப்ப தெரிய வருது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எலிக்கு கொடுத்த அனிமல் டெஸ்டிங்கை விட ஹெல்த்தி ஹியூமன்ல வீரியப்படுத்தப்பட்ட ஹோமியோபதி முறையில் வீரியப்படுத்தப்பட்ட மருந்தை கொடுத்து ஆய்வு செய்வது என்பது சால சிறந்ததாக இருக்கிறது என்பது ஆய்வறிஞர்களுடைய கருத்தா இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த வாரம் இந்த மருந்தை எப்படி தயாரிக்கிறது, எப்படி வீரியப்படுத்துறது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன் சுரேஷ் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த ப்ரூவன் மெத்தட் சொல்றீங்க, ரெக்கார்ட் பண்ணி பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல,
ஆனா இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்களே ஏன் சார்? அது நீங்க ப்ரூவ் கிடையாது, உங்களுக்கு ரெக்கார்டு கிடையாது அப்படின்றாங்களே. எது சொன்னாலும் ஒரு உதாரணத்துக்கு எது இருந்தாலும் எங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் தான், நாங்க தான் பெஸ்ட், நாங்க ப்ரூவ் பண்றோம், நாங்க எல்லாமே ரெக்கார்டு ஆன் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, அவங்கள்ட்ட அது நீங்க என்ன இந்த சொல்றீங்க? கேள்விகளை கேளுங்க. அதாவது இந்த இப்ப தலிடாமைடு இப்ப நான் காட்டினல ஒரு 4-5 சரிங்க. ஆதாரங்கள். இப்ப ஆ, எலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண மருந்துகளால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துதுன்னா இணையதளத்திலே இருக்கு. இப்ப நம்ம ஒண்ணும் அதுக்காக ஜோடிக்கல. ம், அதெல்லாம் ஏன் ஏற்படுது? அப்போ அதே மாதிரி ஒரு மருந்துகள் அவங்க தயாரிச்சு அவங்க புழக்கத்துல விட்டிருக்காங்கனாலும் அதே மருந்து பின்னட்டைகள்ல இந்த மருந்துகள் வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுக்க வேண்டாம், இது குழந்தைகள் எடுக்க வேணாம், இது என்னென்ன பிரச்சனைகளுக்கு எடுக்க வேண்டாம், எடுத்தா அவங்களுக்கு வந்து சடன் டெத் வரலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏன் அதெல்லாம் வருது? அப்போ ஒரு மருந்துக்கு சைடு எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறப்ப அதுல ஒரு முழுமை இல்லைன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அவங்க நம்ம ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்காக அறிவியல் நம்மோட அறிவியலா அது எப்படி பொய்ன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. அவங்க ஒரு விஷயத்த ஏத்துக்கல, அவங்க இன்னும் கொஞ்சம் காலம் கடந்து அவங்க ஏத்துக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நீங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல, இப்ப இந்த இந்த புரிதல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு 5 அறிவு ஜீவன்ட்ட ஆஹ் ஆராய்ச்சி பண்ற ஒரு மருந்து 6 அறிவு ஜீவனுக்கு எப்படி பயன்படும், இது எப்படி பகுத்தறிவுன்னு நம்ம சொல்ல முடியும், இது எப்படி சயின்டிபிக்கான ஒரு ரிசர்ச்னு நம்மளால சொல்ல முடியும்? அப்படித்தானே பார்க்கணும். சரிங்க. இன்னொரு கொஸ்டின் ஐயா, இப்ப நம்ம இந்தியா தவிர வேற எந்த நாட்டுல இந்த ஹோமியோபதி ரொம்ப இதுவா இருக்கு? வேற எந்த இந்தியா தவிர? ஏமன்ல இருக்கு. இந்தியாங்கிறது எல்லா உலக நாடுகள் எல்லாத்துலயும் ஹோமியோபதி இருக்கு. உலகத்துல வந்து இருக்குங்களா ஐயா? இருக்காங்க. ஆமா, ஆங்கில மருத்துவ முறைக்கு அடுத்தபடியாக உலகம் முழுமைக்கும் ஹோமியோபதி பரவி இருக்கு. ஆனா ஹோமியோபதி பத்தியான பொய் பிரச்சாரங்கள் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து நீங்க நீங்க விக்கிபீடியாலே போய் பாத்தீங்கன்னா ஹோமியோபதியை வந்து ஒரு போலி மருத்துவம் அப்படின்னு தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அது இது ஒரு ஆன்மீக மருத்துவம். இப்ப கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி மாதிரி ஆயிரும் நம்ம ஹோமியோபதியும். அதனாலதான் இதை வந்து நம்ம ஒரு அவங்க சொல்ற மாதிரி அந்த லேப்ல வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க லேப்ல வச்சு ப்ரூவ் பண்றதுங்கிறது பொய்யா தெரியுது. ஆனா நம்ம ப்ரூவ் பண்ண ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு மருந்து கொடுத்து அதை ப்ரூவ் பண்றதுங்கிறது அவங்க ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அதனாலதான் நம்ம அதை பத்தி யோசிக்கிறது அந்த இதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனா இது எல்லா உலக நாடுகள் எல்லாத்துலயுமே இந்த மருத்துவ முறை, ஹோமியோபதி மருத்துவ முறை இருக்கு. நன்றி நன்றி. வாழ்க. ஓகே ஓகே. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 32 வயசுல ஆஸ்துமா மாதிரி இருந்ததுயா. ஆஸ்துமானா ரொம்ப எங்க அப்பாவுக்கு இருந்ததுனால அலோபதியில டெஸ்ட் பண்றப்ப எனக்கு வந்து அப்பாவோட இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது ரத்தத்துல கலந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் வந்து ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போய் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேங்க. எங்க இதுல வந்து ஈஸியா குணப்படுத்திடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாசமா டெஸ்ட் பண்ணி அதை ரொம்ப கம்மியா கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல குறைச்சா டைஜஷன் ஆகாது, இது மினிமமான அளவு, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா இப்போ வரைக்கும் நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். இல்லவே இல்லையா, கூடவே இல்லை யூஸ்னஃபில் எனக்கு. அதுக்கப்புறம் காய்ச்சல் எது இருந்தாலுமே நான் ஹோமியோபதிக்கு தான் போவேன். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க. அப்புறம் இப்ப லாஸ்டா மெனோபாஸ் டைம்ல யூட்ரஸ் பிரச்சனை வந்ததுங்கய்யா. ரொம்ப வயிறு வலி வந்து கட்டி கட்டியா போனதுனால அலோபதிக்கு போனா அவங்க இனிமே குழந்தையா பெத்துக்க போறீங்க, கர்ப்பப்பை எடுத்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை. என்ன எந்த டெஸ்ட்டுமே எடுக்காம இப்படி ஈஸியா சொல்றாங்க அப்படின்ட்டு ஹோமியோபதிக்கு தாங்கய்யா போனேன். போனா வந்து 1.5 வருஷம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப எதுவுமே இல்லைங்கய்யா. ஒரு தடவை மட்டும் யூட்ரஸ்ல வந்து டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு போய் கொடுத்தேன். நான் கூட சொன்னேன், ஒரு தடவை வந்து இது வந்து கர்ப்பப்பைக்குள்ள வந்து கத்திய வச்சு கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த இது வேணா எடுக்கலாம் அப்படின்னு நானே சொன்னேன். இல்ல எங்க ஹோமியோபதியோட ட்ரீட்மெண்ட்டே கத்தியே வைக்க கூடாதுன்றதுதான். அதனால இது சரியாயிரும், உங்களுக்கு 1 இயர்ல சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதுன்னு ஒவ்வொரு மாசமும் எனக்கு கேட்டு 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 1.5 வருஷத்துல அது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிட்டேங்கய்யா.
இப்ப என்னைய அவ்வளவுதான். பேசினவங்க எல்லாம் சொல்றாங்க, பரவாயில்ல அஹ், நீ கர்ப்பப்பைய காப்பாத்திட்ட, நாங்கெல்லாம் எடுத்துட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு இப்ப சொல்றாங்க என்னைய பேசினவங்க எல்லாம். அவ்வளவுதான். அது மாதிரிதான் இப்ப போன வாட்டி சுரேஷ் கேட்டதுக்கான பதில் இதுதான். இது காலப்போக்குல தான் நம்ம அனுபவிச்சு அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இது உலகம் புரிஞ்சுக்குமே ஒழிய நம்ம இதை நிரூபிக்க முடியாது. அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு நிரூபிக்க முடியாது. அதுக்கான நம்ம இத பத்தி நம்ம விரிவா படிப்போம். நல்லதுமா, சிறப்பு. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நல்லது. சொல்லுங்க வாழ்க சோமேஸ்வரி. வளமுடன் ஐயா. வாழ்க சொல்லுங்க. வளமுடன் ஐயா. ஐயா அப்பதாங்க வாழ்க போன வளமுடன். போன வருஷங்கய்யா தொண்டை வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேங்கய்யா. அப்ப ம், டெஸ்ட் பண்ணிட்டு தைராய்டு இருக்குன்னாங்கய்யா. ஹைப்பர் ஹைப்பர் தைராய்டுன்னாங்கய்யா. அப்புறம் ம், 15 நாள் டேப்லெட் கொடுத்தாங்க அலோபதியில. ம், சாப்பிட்டேங்கய்யா. சாப்பிட்டு மறுபடியும் ம், டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஹைப்போ தைராய்டா மாறிடுச்சு. அப்ப நீங்க வந்து ம். அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கணும். ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாங்கய்யா. ஆ, எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்ல. என்னோட மனசுக்கு வந்து வேணான்னே தோணிட்டே இருந்ததுங்கய்யா. ஆ, அதனால வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டு, இதுக்கு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு ஹோமியோபதி மெடிசனுக்கு போயிட்டேங்கய்யா. ஆ, ஆ, அப்புறம் அங்க போயிட்டு அவங்க கிட்ட காட்டவும், சரி அது வந்து அங்க வந்து அலோபதியில கன்டின்யூ பண்ணணும் தைராய்டு டேப்லெட்டுன்ட்டாங்க. ஆ, ஆனா எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்ல. அப்புறம் தான் ம், இங்க போய் கேட்கவும், சரி ஒரு 3 மாசம் தரேம்மா, சரியாயிடும்னு சொல்லிட்டு குடுத்தாங்கய்யா. அவங்க சொன்ன ம். மாரி ஒரு 3 மாசம் தான் எடுத்தேங்கய்யா. அப்புறமேட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தைராய்டு இல்லங்கய்யா. இப்ப எந்த டேப்லெட்டும் எடுத்துக்கிறதுல எதுவுமே இல்ல. இப்ப டெஸ்ட் பண்ணாலும் நார்மலா தாங்கய்யா இருக்கு. அவ்வளவுதான். வெரி குட். சூப்பர். இதுதான் நமக்கான ஆதாரங்கள். இப்ப எந்த நோய்களையும் ஹோமியோபதி மருத்துவம் கியூர் பண்ணுது. ஆனா இப்ப இந்த இந்த கியூர் பண்றதுக்கு இந்த மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமான மனிதர்கள்ட்ட கொடுத்து ப்ரூவ் பண்ண அந்த நோய்க்குறிகளை வச்சு இருக்கிற புத்தகங்கள் அடிப்படையில தான் இந்த ஹோமியோபதி மருத்துவர்கள் உங்களுக்கு மருந்துகளை தர்றாங்க. ஓகேம்மா, நல்லது. நன்றிம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வேற வளமுடன் ஐயா. நல்லது. ஓகேம்மா, வேற சொல்லுங்க ஜான்சி ராணி. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு ரொம்ப நாளாவே கொஞ்சம் உடல் சரியில்லாம நிறைய மாத்திரை மருந்துலதான் 2 குழந்தைங்களுமே பிறந்தது. ஆ, அப்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த கன்சீவா இருக்கும்போது கிட்ஸும் இருக்கும். அதனுடைய ட்ரீட்மெண்ட் நிறைய சாப்பிட்டதுனால மாத்திரையோட எஃபெக்ட்னால இப்ப கூட கையில அந்த எலும்பெல்லாம் வளர்ந்தது. கால்சியம் மாத்திரை நிறைய சாப்பிட்டீங்கன்னு ஆ, அதெல்லாம் இது பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஹோமியோபதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு இப்ப நடுவுல காய்ச்சல் வந்துச்சுங்கய்யா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. சரி இனிமே அலோபதி போக வேண்டாம், ஹோமியோபதியே எடுத்துக்கலான்ட்டு போகும்போது ம். அந்த மாத்திரை சாப்பிட்டோன்னே எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சுங்கய்யா. என்னங்கய்யா அதனால எடுத்துக்கலாமா இல்ல மறுபடியும் இல்ல அலோபதியே ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு? அதெல்லாம் தேவையில்லை. நீங்க ஹோமியோபதி எடுத்துக்கோங்க. இல்ல ஒருவேளை நீங்க அந்த மருத்துவர் அதுகிட்ட போய் சொல்லுங்க அவர்கிட்ட. அது சரிங்கய்யா. அது சரியான மருந்தை கொடுத்தா கட்டாயம் சரியாயிடும். ஓ சரிங்க. அவங்க இந்த நாக்குல டிராப்ஸ் மாதிரி வைக்க சொன்னாங்க 1 ஹவருக்கு ஒரு தடவை. ஆ, ஆ. அந்த நீங்க பாருங்க, அது ஒருவேளை அந்த மருத்துவர்கிட்ட உங்களுக்கு சரியா நீங்க சொல்றது அவங்களுக்கு மருந்து கொடுத்து சரியாகல 2-3 விசிட் சரியாகலன்னா பக்கத்துல வேற ஏதாவது டாக்டர் பாருங்க. ம். சரிங்க சரிங்க. ஓகே, ஓகே, நல்லது. ஐயா சரி. வாழ்க சுரேஷ் தான் ஐயா. சொல்லுங்க சார். இல்ல இப்போ இந்த ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் த்ரூஅவுட் எல்லா டாக்டர்ஸும் ஒரே மருந்து தான் கொடுப்பாங்களா? இப்போ தைராய்டுக்குன்னா இப்போ ஒரு ஹோமியோபதி வேற மருந்து, இன்னொரு ஹோமியோபதி வேற மருந்து கொடுப்பாங்களா? இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலரா இருக்குமா? அவங்க ஹோமியோபதி மருந்து தான் தருவாங்க. அதுதான் ஹோமியோபதி மருத்துவர். ஆனா இல்ல அது ஒரே ஹோமியோபதி மருந்து ஓகே தான் நான் தரணும். சொல்றேன். ஒரே மருந்தை தரணும்னு அவசியம் இல்லை. அந்த புரிதலுக்கு தகுந்த மாதிரி அது ஒண்ணும் இல்லை. அவங்க கரெக்டா நோய் நிலைமை அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு கட்டாயம் கொடுப்பாங்க. அது கட்டாயம் சரியாயிடும். இல்ல ஒண்ணு இல்ல அதெல்லாம் உதாரணத்துக்கு அடுத்த அட்வான்ஸான கேள்வி. நீங்க அப்புறம் அடுத்த முடிச்சுட்டு வரப்ப சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. வாழ்க ஓகே. ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரஞ்சனி அம்மா சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேளுங்க. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ ஆயுர்வேதிக் அப்படிங்கிறதும் சித்த மருத்துவம் ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல வெவ்வேறையாங்க? அது ரெண்டும்
கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சித்த மருத்துவத்துல இருந்து போனதுதான் ஆயுர்வேதம். ஆஹ் அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு. சித்த மருத்துவம் தான் மூல மருத்துவம், அதுல இருந்து பிரிஞ்சதுதான் ஆயுர்வேதம். ஆயிரம். ம். சரி. இந்த ஓகே. கொலஸ்ட்ராலுக்கு சுகருக்கெல்லாம் சித்த மருத்துவத்தை பார்த்து சரி பண்றதுனால அது நல்லதா இல்ல ஆயுர்வேதிக் நல்லதா அப்படின்னு கேக்குறதுக்கு தான் பண்ணேன். நீ தமிழ் வழியில எடுத்துக்கிட்டா கட்டாயம் சித்த மருத்துவத்தை எடுத்து. ஏன்னா அது அதுதான் மூல மருத்துவம். இந்த மரபு வழி மருத்துவங்கள்ல மூல மருத்துவம் சித்த மருத்துவம். நன்றிங்க நன்றிங்க. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றி. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா என் பொண்ணுக்கு இப்போ 19 வயசு ஆயிடுச்சு ஐயா. அவ 5வது படிக்கும் போது ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு கையில ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கையெல்லாம் சீவழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணீங்க ஐயா. அட்டாச் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குதுங்க ஐயா. 1 இன்ச்சு ஆ, கம்மியா இருக்குதுங்க ஐயா அவளுக்கு. இப்போ ஆ, இடது கை வந்து 1 இன்ச்சு கம்மியா இருக்குதுங்க ஐயா. ஆ, ஆ. ஒரு பக்கம் வலது கை வந்து கொஞ்சம் பெருசா தெரியுது. அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. எனக்கு பார்த்தா ஓ, தெரியுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஏதாவது ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா ஐயா? அலோபதியில போய் இருக்குங்க. ஆப்ரேஷன் ஆபரேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்க அவங்கள பேச இல்லைங்க. சொல்லுங்க. ஒரு ஆப்ரேஷன் பக்கத்துல. பண்ணிட்டோம். 5வது படிக்கும்போது அவளுக்கு எமர்ஜென்சி பிடிச்சிருச்சு. இல்லன்னா கை கால்லாம் குட்டையாயிடும்னு ஏதோ பயமுறுத்தி நாங்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டோங்கய்யா. ஆ, பண்ணி ஆ, ஒரு 8 வருஷம் ஆச்சுங்கய்யா. ஆ, ஆனா இப்ப அவ கையோட டிஃபரன்ஸ் தெரியுதுங்கய்யா. இடது பக்கம் கை வந்து 1 இன்ச் கம்மியாவும், ஆ, வலது பக்கம் கை வந்து பெருசாவும் தெரியுதுங்கய்யா. ஆ, ஏதாவது ஆ. ட்ரெஸ் போட்டாலோ, ஏதோ போட்டாலோ அவளுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுதும்மா அப்படின்னு ஃபீல் பண்றாங்கய்யா. சரி 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 சரி. அதுக்கு அது ஏதாவது பக்கத்துல ஹோமியோபதி அது ஒண்ணு இருக்கு, மருந்து இருக்குமா? நீங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி மருத்துவரை நீங்க போய் பாருங்க. சரிங்கய்யா. பார்த்துட்டு நீங்க அவங்கள்ட்ட மருந்து எடுங்க. நன்றிங்கய்யா. இது எனக்கு ரொம்ப நாளா நன்றி. இருந்ததுங்கய்யா. சரி எனக்கு அலோபதி ஓகே. போறது பிடிக்காது. அன்னைக்கு ஆ, எமர்ஜென்சிக்கு போயிட்டோம். ஆனா இப்ப அவ கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கய்யா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பக்கத்துல போய் காட்டுங்க, சரி வாங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. வளமுடன். நன்றிம்மா. முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் நம்ம ஹோமியோபதி மருந்து எப்படி தயாரிக்கிறது, எப்படி வீரியப்படுத்துறது அப்படிங்கறத நம்ம அடுத்த வார வகுப்புல நம்ம பார்ப்போம். நன்றி.